ஒரு சாமானியனாக இருந்து சினிமாவில் சாதிக்க முடியும்னு நிரூபித்தவர் அவர் ஒருத்தர். எப்படி ராஜேஷ் சார் ஒரு ஆசிரியர் பணியா தன்னுடைய பணியை தொடர்ந்து சினிமா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகராக காண்பித்தாரோ, அதே மாதிரி ஒரு ஆசிரியராக தன் பணியை தொடர்ந்து சினிமா உலகில் ஒரு நடிகராக, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக, ஒரு இயக்குனராக, தமிழ்நாடு சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்க தலைவராக, ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்தவர் தான் கே. ராஜன் சார். நிறைய பேருக்கு தெரியாது. தேவாவுடைய ஸ்ரீகாந்த் தேவான்னு சொல்லி அவரோட மகனை அவர் டபுள்ஸ் படத்துல தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. கே. ராஜனுக்கு 3 மகன்கள், 1 மகள். அதுல ஒரு மகன் தான் பிரபு அவர் மூக்குத்தி அம்மன்ற படத்தினுடைய டைரக்டர். இதுவே நிறைய பேருக்கு இங்க தெரியாது. ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்டர் நினைச்சுக்கிறாங்க எல்லாருமே. மிகப்பெரிய ஒரு சினிமா பின்புலத்தில் வந்தவர், அரசியலில் தன்னுடைய முத்திரையை பதித்தவர். இளமை காலத்துல மிக வறுமையில ஒரே ஒரு மாடை வச்சு அந்த மாடுகள் இருக்கக்கூடிய பாலை பீச்சு அவங்க அம்மா வளர்த்து காமராஜரோட மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டு வளர்ந்த மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வளர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். இன்றைக்கு பைல்வான் ரங்கநாதனுடன் பேசுறதுக்கு எல்லாம் பயப்படுற நேரத்துல நேருக்கு நேரம் பைல்வான் ரங்கநாதனுடன் சண்டையிட்ட மிகப்பெரிய ஒரு மாவீரர்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பைல்வான் ரங்கனோட பொம்பளைக்கு தான் சண்டை போட்டு பார்த்துருக்கேன். நம்ம ரேகா நாயர் ஆகட்டும், ராதிகா மேடம் ஆகட்டும், இன்னொரு 4-5 பேர்லாம் ரோட்ல வச்சுக்கலாம் சண்டை போட்டு பெரிய லெவலாக கொண்டுதான் நீங்க வேலையில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆம்பளை சண்டை ராஜன் சாருக்கும் பைல்வான் ரங்கநாதன் தான். அவரும் தன் இரங்கல பைல்வான் ரங்கநாதன் தெரிவிச்சிருக்காரு. இது ஏன் இங்க இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன்னா, இவர் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு நீங்க நினைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப நம்ம அமர்ந்திருக்கோம். இப்ப சாதாரண ஒரு சாமானிய சினிமாவில் பேசாம இருக்காரு, திடீர்னு ஒரு மன உளைச்சல் இறந்துட்டாரு அப்படின்னா கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அது கூட ஒரு இயற்கை மரணமா இருந்தாலும் ஏற்றுக்கலாம். 85 வயசுல போய் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா, இவ்வளவு போல்டா இருந்து இவ்வளவு பெரிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு அவலங்களை பொதுவெளியில பேசுறது, அரசியல் இருக்கக்கூடிய அவலங்களை பொதுவெளியில பேசுறது, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர் எதனா தவறு செஞ்சாங்கன்னா உடனே அதை மக்களிடம் மீடியாவில் சொல்றது பல ஒரு துணிச்சலான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லயோ சினிமா படங்களாக அவருக்கு கொடுக்கப்படுகிற பணத்தை அப்படியே வாங்கி ஏழை மாணவர்கள் படிப்புக்காக கொடுக்கிற ஒரு வள்ளல். அதையும் நம்ம இங்க பதிவு செய்யணும்.